Good morning, children. So, we are going to see another lesson from second term. Okay. Uh, so, water. What we are going to see? Water. So, without water we can't live. அப்படித்தானே? தண்ணியே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் இருக்க முடியுமா? Because our body is made up of 90% water. ஸோ வாட்டர் ஆச்சுனாலே வாட்டர் லாஸ் ஆனாலே உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். சம்மரில் பார்த்துருக்கீங்களா? ஸோ வாட்டர் கெட்ஸ் எவாப்ரேட்டட் அஸ் ஸ்வெட்டிங். ஸோ யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி யூ ஃபீல் த தர்ஸ்ட் அண்ட் ட்ரை டு கெட் வாட்டர் இல்லையா? ஸோ வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப். ஸோ நான் ஒரு ரைம் டைம் பார்க்கலாமா? A thirsty bird from far away looked for water on its way. Empty ponds and lakes dry, everywhere did it try. So, a thirsty bird ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்திருக்கு. Looked for water on its way. அது வழியிலெல்லாம் தண்ணிக்காக பார்த்துக்கிட்டே வருது. Empty ponds, குளம், லேக்ஸ் எல்லாமே ட்ரையாக இருக்கு. ஸோ எவ்ரிவேர் எல்லா இடத்துலையும் அதை தேடி பார்க்குது. சடன்லி இட் ஸ்பாட்டட் எ ட்ரிப்பிங் டேப். எ பாய் கேர்லெஸ்லி லீவிங் இட் ஓப்பன் வாஸ் வாக்கிங் அவே. ஸோ சடன்லி ஒரு தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு பைப்லேருந்து ஒழுகிட்டு இருக்குத அதை பார்க்குது. ஸ்பாட்டட் எ ட்ரிப்பிங் டேப். அதை யார் பண்ணினா? ஒரு பையன். அந்த பாருங்க, அந்த பிக்சர்ல இருக்க பையன் கேர்லெஸ்ஸா அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே போயிட்டான். The bird flew down and drank. To the little boy it said, water is precious, do not waste it, close the tap after you drink. ஸோ அது என்ன சொல்லிச்சு அந்த பையன்கிட்ட? வாட்டர் இஸ் ப்ரெஷியஸ், வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு நாட் வேஸ்ட் இட், வேஸ்ட் பண்ணக்கூடாது. க்ளோஸ் த டேப் ஆஃப்டர் யூ ட்ரிங்க். ஸோ நீ தண்ணி குடிச்சு முடிச்சோடனே என்ன பண்ணணும்? டேப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ எம்டி பாண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் லேக்ஸ் ட்ரை ஆச்சு. ஸோ எவ்ரிவேர் டிட் இட் ட்ரை. ஸோ அதனால் அது கஷ்டப்பட்டு தேடி எல்லா இடமும் தண்ணி கிடைக்காததுனால அது தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயை அட்வைஸ் பண்ணுது. ஓகேவா? The boy realized and said, sorry. He closed the tap and went satisfied. The bird flew on singing a happy song. So the boy என்ன பண்ணா? ஸோ அந்த பேர்ட் சொன்னதை நினச்சி பார்த்தான். and he realized his mistake. Okay, and say sorry to the bird. பேர்டுகிட்ட சாரி சொல்கிறான். he closed the tap and went satisfied. The bird flew on singing a happy song. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமாக ரியலைஸ் பண்ணி தான் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிட்டான். Bird also flew on singing a happy song. Okay. Water, a primary source of life. Water is one of the most important resources on earth. வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எர்த்தில். ஆல் லிவிங் திங்ஸ் லைக் ஸ்மால் ஆர்கானிசம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் டு சர்வைவ். ஸோ எல்லா அனிமலுக்கும், சின்ன அனிமல்ல இருந்து பெரிய அனிமல் வரைக்கும், பிளான்ட்டு எல்லாத்துக்குமே தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் அது உயிரோடவே இருக்க முடியும். பீப்புள் யூஸ் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ் சச் அஸ் ட்ரிங்கிங், பாத்திங், குக்கிங் அண்ட் washing their clothes, etc. So rain is the one of the main sources of water. So நம்மளுக்கு வாட்டர் எங்கிருந்து கிடைக்குது? ரெயின் தான். ஸோ ரெயின் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, நீ பாருங்க, அனிமல் நீட்ஸ் வாட்டர். ஸோ இங்கே பாருங்க, கவு, டாக், டீர்,
ஜீரஃப், ஜீப்ரா எல்லாமே தண்ணி குடிக்குது. எல்லா அனிமலுமே கண்டிப்பா என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி இல்லாம வாழவே முடியாது. இங்க பாருங்க, பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர் ஃபார் தேர் க்ரோயிங். இல்லையா? இங்க பாருங்க, வளர்ற பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்துறாங்க பாத்தீங்களா? தண்ணி ஊத்தாட்டி பிளான்ட் என்ன ஆகும்? என்ன ஆயிடும்? பிளான்ட்டு என்ன பண்ணிடும்? எல்லாம் வாடி போயிருமா? ஸோ தண்ணி இல்லாம பிளான்ட் வளரவே வளராது. ஆல் த பிளான்ட் வில் ட்ரை. ஓகே, இங்க பாருங்க, ஹியூமன் ஆல்சோ நீட்ஸ் வாட்டர் ஃபார் குக்கிங், ஃபார் ட்ரிங்கிங், ஃபார் வாஷிங் கிளாத், ஃபார் cleaning the vessels, for all the purpose we need water. Okay, இங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்கு? என்ன அனிமல்? camel. So camel is a desert animal, இல்லையா? So it can drink 60 to 700 liters of water at a time. ஒரே டைம்ல 100 liters of water அதால குடிக்க முடியும். and live without வாட்டர் ஃபார் செவரல் டேஸ். அந்த வாட்டரை ஸ்டோர், மேலே ஹம்ப் இருக்கா உயரமாக முதுகில், அதில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால அது வாட்டரே இல்லாமல் ரொம்ப நாள் வாழ முடியும். ஸோ நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது, அனிமலுக்கு எல்லாமே கிடையாது. நமக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ தான் தண்ணி குடிக்க முடியும். ஆனால் கேமல் அப்படி கிடையாது. ஒரே டைமில் 100 லிட்டர் வாட்டர் வரைக்கும் தண்ணி குடித்து என்ன பண்ணிக்கும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? சரி, ஸோ இது வந்து டெசர்ட் அனிமல். ஸோ டெசர்ட் அனிமலாக இருந்தால் கூட அதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால் கிடைக்கிற சமயத்தில் நிறைய தண்ணி குடித்து அது என்ன பண்ணிக்குது? ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஓகேவா? ஸோ வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப். ஸோ in the world, water day is observed in 22nd March. ஸோ எந்த டேயை வந்து வாட்டர் டேயை கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 22nd March is celebrated as World Water Day. Okay. What are you seeing in this picture, children? So many animals are there. They all are wild animals. Elephant is there, squirrel is there, deer is there, zebra is there, pig also there. So all are trying to drink water in the river, in the forest. See here. So why all the animals are gathered here? For drinking water. For drinking water. ஓகே, ஸோ வைல்ட் அனிமல்ஸாக இருந்தாலும் எல்லா அனிமலுக்கும் கண்டிப்பாக என்ன வேணும்? தண்ணி வேணும். ஓகே, இங்கே பாருங்க, அனிமல் நீட்ஸ் வாட்டர். ஸோ இங்கே பாருங்க, கவு, டாக், டீர், ஜீரஃப், ஜீப்ரா எல்லாமே தண்ணி குடிக்குது. எல்லா அனிமலுமே கண்டிப்பா என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி இல்லாம வாழவே முடியாது. போர்ட்டபிள் வாட்டர் எல்லார் வீட்லேயும் இருக்குதா அது? ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக டைரெக்டாக எங்கே இருந்தாலும் அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறது இல்லை. இது வந்து போர்ட்டபிள் வாட்டர். ஸோ த போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நோன் ஆஸ் போர்ட்டபிள் வாட்டர். வாட்டர் தட் இஸ் குட் டு ட்ரிங்க் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபுட் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கும் ட்ரிங்கிங்க்கும் நம்ம சுத்தமான தண்ணியை வந்து என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம் இல்லையா? போர்ட்டபிள் வாட்டர் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ். ஏன்னா வெளியில் உள்ள தண்ணியில் சம்டைம்ஸ் கெமிக்கல்ஸோ ஏதாவது கலந்துருந்துச்சுன்னா அந்த தண்ணி நமக்கு குடிச்சோன்னா நமக்கு டிசீஸ் வரும் இல்லையா? ஸோ அதனால we are using the portable water in our house. So they are free from dangerous chemicals and transparent, clear-ஆ இருக்கும், odorless. ஸோ ஏதாவது கலந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி வந்து ஒரே ஓடர், ஒரே ஸ்மெல் அடிக்கும். ஸோ இது ஓடர்லெஸ்,
கலர்லெஸ். தண்ணி வந்து சில இடங்கள்லாம் பாருங்க எல்லாம் கலங்கின மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் இங்கே வாட்டர் அப்படி கிடையாது. ஸோ போர்ட்டபிள் வாட்டர் க்ளீன் அண்ட் வாட்டர்லெஸ் அண்ட் கலர்லெஸ், ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா விச் காஸ் டிசீஸ். ஸோ ஏதாவது கெமிக்கல் ஏதாச்சும் சாக்கடை இதில் கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாக்டீரியா அப்படின்னு ஒரு ஸ்மாலர் ஆர்கானிசம் இருக்கும். அதோடு நம்ம அந்த தண்ணியை குடித்தோம்னா இட் வில் கிரியேட் டிசீசஸ். ஓகே, ஸோ அதனால் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் we used to potable water. Then only we will get a clean water. We are free from diseases. Okay, so we use for drinking purpose we use potable water. Okay, இனி எங்கெங்க இருந்தெல்லாம் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்குது பார்க்கலாமா? வாட்டர் இஸ் அவைலபிள் இன் மெனி நேச்சுரல் சோர்ஸ், பட் நாட் ஆல் த வாட்டர் சோர்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். ஸோ நேச்சுரலாகவே நமக்கு எல்லா இடத்துலேருந்து தண்ணி கிடைக்குது. ஆனால் எல்லா தண்ணியும் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ட்ரிங்க் பண்ண முடியாது. வாட்டர் ஷுட் பி பாயில்டு டு கில் த ஜெர்ம்ஸ் இன் இட். சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்குவாலாம் இருக்கும், அதனால் அவங்க வந்து அந்த வாட்டரை குடிச்சுக்குவாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இட் ஷுட் பி பாயில்டு அண்டு அதில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாம் பாக்டீரியா எல்லாம் கில் ஆன பிறகு க்ளீன் வாட்டர் தான் நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ என்னென்ன இடத்துலேருந்து நமக்கு தண்ணி கிடைக்கும் பார்க்கலாமா? ரெயின் தான் மெயின் சோர்ஸ். அடுத்து வெல், ரிவர், லேக், ஸ்ட்ரீம், இங்க இருந்தெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கு, என்ன அனிமல், camel. ஸோ camel is a desert animal இல்லையா? ஸோ it can drink 60 to 700 liters. So these are the pictures showing some sources of water. Rain. So rain is the main source of water. Then well, கீழே உள்ள பிக்சர் பாருங்க, வெல் கிணத்துல. அடுத்து லேக், பாண்டு, மேலே இருக்குது என்னது, ரிவர். ஸோ தீஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். டைரக்டாக லேக்கோ பாண்டோ ரிவரோ வெல்ல இருக்கிற வாட்டரையே நம்ம என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. ஸோ அது வந்து ஏதாச்சும் ஒரு இது கலந்துருந்துருக்கலாம், கெமிக்கல் கலந்துருக்கலாம், ஜெர்ம்ஸ் இருக்கலாம். அதனால we should boil the water and then only we used to drink the water. Okay, ஸோ இங்கே பாருங்க ஒரு ப்ராவர்ப் கொடுத்துருக்கு. I freeze when I am cold and I fall softly as snow. I melt in the sun and down the mountain I flow. Who am I? So try to give answer, children, and give your voice message as an answer. Okay va? மிஸ்ஸுக்கு ஆன்சர் அனுப்புறீங்களா? So what this boy is doing? That boy is drinking water. So each person on the earth requires at least 20 to 50 liters of clean and safe water per day for drinking and other activities. ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ தேவையான வாட்டர் எவ்வளோ தேவை தெரியுமா? 20 to 50 liters clean and safe water for drinking and other activities. ஓகேவா? இந்த 20 and 50 liters யோசித்து பாருங்கள். உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அது 1 லிட்டர். அதை மாதிரி 20 to 50 liters we need, okay, for our activities. Potable water எல்லார் வீட்லையும் இருக்குதா அது? ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக டைரெக்டாக எங்கே இருந்தாலும் அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறது இல்லை. இது வந்து போர்ட்டபிள் வாட்டர். ஸோ த போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நோன் ஆஸ் போர்ட்டபிள் வாட்டர். வாட்டர் தட் இஸ் குட் டு ட்ரிங்க் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபுட் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கும் ட்ரிங்கிங்க்கும் நம்ம சுத்தமான தண்ணியை வந்து என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம் இல்லையா? போர்ட்டபிள் வாட்டர் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ். ஏன்னா வெளியில் உள்ள தண்ணியில் சம்டைம்ஸ் கெமிக்கல்ஸோ
ஏதாவது கலந்துருந்துச்சுன்னா அந்த தண்ணி நமக்கு குடிச்சோன்னா நமக்கு டிசீஸ் வரும் இல்லையா? ஸோ அதனால we are using the potable water in our house. So they are free from dangerous chemicals and transparent, clear-ஆ இருக்கும், odorless. ஸோ ஏதாவது கலந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி வந்து ஒரே ஸ்மெல் அடிக்கும். ஸோ இது ஓடர்லெஸ், கலர்லெஸ். தண்ணி வந்து சில இடங்கள்லாம் பாருங்கள் எல்லாம் கலங்கின மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் இங்கே வாட்டர் அப்படி கிடையாது. ஸோ போர்ட்டபிள் வாட்டர் க்ளீன் அண்ட் வாட்டர்லெஸ் அண்ட்